இப்போ கார சட்னிக்கு உள்ளது எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் அரிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம். நல்லா அரிசி நல்லா வறுத்தாச்சு. இப்போ தூக்கி கொட்டிட்டு மற்றதெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். மிளகாலாம் இப்போ இட்லியை ஊற்றிடுவோம். அம்மா, ஓ, காலையிலே என்னம்மா பண்ண போகிறேன்? காலையிலே இட்லி ஊற்றி கார சட்னி வைக்க போகிறேன். அதோட கொஞ்சம் இட்லி பொடி நுணுக்கிப்பேன். என்னம்மா சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆமாம். இங்கே பாருங்கள், எல்லாம் அம்மா ரெடியாக வச்சுருக்காங்க. அம்மா, ஓ, இட்லி பொடிக்கு என்னென்னம்மா தேவை? உளுந்து, பட்டை மிளகா, அதோட கொஞ்சம் பெருங்காயமும் வச்சுக்கலாம். கொஞ்சம் பூண்டு வச்சு நுணுக்கிப்பேன். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. ஏன்னா அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்லம்மா. ஆமாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, ஓ, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். ஆமாம். இப்போ கார சட்னிக்கு உள்ளதெல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. அம்மா, ஓ, காலையிலே தடபுடலாம் பண்ணிகிட்டு இருக்கம்மா. ஆமாம் ஆமாம். அம்மா, ஓ, உனக்கு இட்லிலாம் பிடிக்கும்லம்மா? எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இட்லி எல்லாம் தோசைலாம் பிடிக்கும். இங்கே பாரு, எவ்வளோ வெங்காயம் அரிஞ்சிட்டாங்கண்ணா. எங்கள் அம்மா ஒரு வாட்டி அரிசி ஊற வச்சுட்டு போவாங்க. அதில் நான் கொஞ்சம் போய் கொட்டி ஊற வைப்பேன். என்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன கொஞ்சோண்டு தான் அரிசி இருந்துச்சு, இப்போ இவ்வளோ அரிசி ஊறுது அப்படின்னு. நான் அந்த வெள்ளம் நல்லா பார்ப்பேன். அது என்னன்னு தெரியல. அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து மாவு மட்டும் குறையவே கூடாது. இங்கேயும் அதேமாரி செய்கிற பாருங்க. ஊற வைக்கிறது அம்மா கொஞ்சமாக தான் ஊற வைங்க. அவங்க நான் அரைக்க முடியலன்னு அதிகமாக தான் ஊற வைப்பேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சாச்சு. இதை அரிசி எடுத்தாந்து வச்சுருக்கேன் இட்லி பொடி நுணுக்கிறதுக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிட்டு அரிசியை போட்டு வறுத்துப்போம். நான் தூள் நுணுக்குனால அரிசி கொஞ்சம் போட்டுப்பேன். அரிசி, உளுந்து இதை போட்டுப்போம். நல்லா அரிசி நல்லா வறுத்தாச்சு. தூக்கி கொட்டிட்டு மற்றதெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். மிளகாலாம் எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றி பட்டை மிளகா வறுத்துப்போம்.
மிளகா நல்லா வறுத்தாச்சு. எடுத்து கொட்டிடுவோம். உளுந்து வறுத்துருவோம். உளுந்து நல்லா செவந்துடுச்சு. இப்போ தூக்கி கொட்டிடுவோம். கடலைப்பருப்பை வறுத்துடும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிப்போம். கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ பூண்டை போட்டு அதோட வறுத்துப்போம். நல்லா வறுந்துருச்சு. இப்போ கொட்டிடுவோம் தூக்கி. கடலைப்பருப்பு பூண்டெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. பொடிக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கார சட்னிக்கு உள்ளதை எல்லாத்தையும் வதக்கி எடுத்துப்போம். எண்ணெய் காஞ்சிட்டு நல்லா பட்டை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துப்போம். பட்டை மிளகா நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். இதெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு போய் அரைச்சி வச்சுட்டு இட்லியை ஊற்ற ரெடி பண்ணிடுவோம். பாருங்கள், கார சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு.
இட்லி பொடியும் நுணுக்கிட்டு வந்துட்டேன். இன்னும் தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைக்கலை, கரண்டு போயிட்டு அதனால் வந்துட்டேன். போய் இட்லியை ஊற்றி வச்சுட்டு போய் அரைச்சிட்டு வந்துடும். கரண்டு வந்துடுச்சு. இட்லி பானையை போட்டுருவோம் அடுப்பை பற்ற வச்சு. இப்போ இட்லியை ஊற்றிடுவோம். இப்போ மூடிடுவோம். இட்லி வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு. இட்லி வெந்துட்டு இட்லி எடுத்துடுவோம். அம்மா, ஓ, இட்லி தான் ரெடி ஆகிட்டாம்மா. ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி, ஹாட் பாக்ஸில் இட்லி இருக்குது. அம்மா, ஓ, சாப்பிடுமா. இங்கே பாருங்க, இட்லி எப்படி பூ போல இருக்குது. இட்லி பொடியாம்மா. இட்லி நல்லா சாப்பிட்டா இருக்காம்மா. நல்லா இருக்கு. கார சட்னி சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குமா கார சட்னியா? நல்லா இருக்கு. தேங்காய் சட்னி
தேங்காய் சட்னி தான் உப்பு இல்லை, நல்லா காரமாக வச்சுட்டேன், பச்சை மிளகா நிறையா வச்சுட்டேன், பொடி நல்லா உரப்பு. பொடி எப்படின்னா? பொடி நல்லா இருக்குது, ஆனால் உப்பு இல்லை, கொஞ்சமாக இருக்குது. இந்த வர பொடிக்கு தான் உப்பு திட்டம் தெரியல எனக்கு. ஆனால் பொடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதுவும் இல்லாமல் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் தேங்காய் சட்னியில் தான் பச்சை மிளகா அதிகமாகிட்டு. மற்றபடி எல்லாம் ஓகேம்மா? மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. காலையிலே இதாங்க மார்னிங் டிஃபன் சூப்பராக பண்ணியாச்சு. இதோட அடுத்த ஒர்க் அம்மாவுக்கு நிறையா இருக்குது, மதிய சாப்பாடெல்லாம் செய்யணும். ஆமாம், நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்குது.